தற்போதைய அண்மை செய்தி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 3 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் நெல்லையில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருவதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், விவரங்களை சொல்லுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்த கனமழை எதிரொலியாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட 5 மாவட்டங்களோட முக்கிய நீர்த்தேக்க பகுதிகளான பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு உள்ளிட்ட அணைகளோட நிலவட்டம் தற்போது வேகமாக உயர்ந்துட்டு இருக்குது. இதன் காரணமா பாத்தீங்கன்னா அந்த அணைகளுக்கு, அதாவது மணிமுத்தாறு பாபநாசம் அணைக்கு 1061 கனஅடி தண்ணி வந்துட்டு இருக்குது. கடந்த வியாழன் அன்று 69.20 அடியாக இருந்த பாபநாசம் அணையோட நீர் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்த மழை காரணமா 3 நாட்கள்ல இன்று காலை 30 அடி அளவிற்கு உயர்ந்து 100 அடியை தொட்டுக்குது. மணிமுத்தாறு அணையோட நீர்மட்டமானது இன்னைக்கு காலையில் உள்ள நிலவரப்படி 98.29 அடியாக இருக்கு. அணைக்கு 1520 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வியாழன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அணையோட நீர்மட்டம் 80.14 இருந்தது. 3 நாள்ல கிட்டத்தட்ட 18 அடி அளவுக்கு இந்த மணிமுத்தாறு அணையானது உயர்ந்திருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேர்வலாறு அணையோட நீர்மட்டம் தற்போது 135.04 அடியாக இருக்குது. கடந்த வியாழன் அன்று 68 அடி அளவுக்கு தான் இருந்த இந்த அணையோட நீர்மட்டம் 3 நாட்கள்ல பெய்த மழையில ஏறத்தாழ 65 அடி வரை நீர்மட்டம் உயர்ந்திருக்குது. மொத்தத்துல நெல்லை மாவட்டத்துல கடந்த 3 தினங்களாக பெய்த கனமழை காரணமாக நீராதார அணைகளான இந்த அணைகள்ல வந்திருக்கக்கூடிய நீர்வரத்தின் காரணமா இங்க உள்ள விவசாயிகளுக்கும் குடிநீருக்கும் காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்குது. இதனால மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்போது விவசாய பணிகளை துவங்கி இருக்கிறாங்க. அணைகளோட நீர், அதாவது பொதுவாக பொறுத்தப்பட்டு பாத்தீங்கன்னா குறைந்த அளவே இருந்த ஒரு சூழ்நிலையில தற்போது பெய்த மழை இங்கு உள்ள மக்கள் மற்றும் பொதுமக்கள், விவசாயிகள் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்குதுங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.